வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று விஜயராஜ் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்த் ஐயா அவர்கள் பிறந்த நாள். ஒரு புகழ்பெற்ற நடிகர், புரட்சி கலைஞர், மிகச்சிறந்த நடிகர். அவருடைய பிறந்த நாள் இன்று 1952 ஆகஸ்ட் 25 இதே நாளில் இன்றைய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகிலே ராமானஞ்சனூர் என்ற ஊர், அங்குதான் அவர் பிறந்தார். அவருடைய பூர்வீகம் வீடம் அங்குதான். அவர் ஏறக்குறைய 4 அல்லது 4 வயது வரையிலும் அங்கே அவர் வாழ்ந்தார். அவருடைய சின்னஞ்சிறு அந்த பிஞ்சு விரல்கள் அந்த தெருக்களில் தான் விளையாடியது. அதற்கு பிறகு அவர்கள் குடும்பம் வறுமையின் காரணமாக மதுரைக்கு குடியமர்ந்தது. மதுரையில் திருமங்கலம், ஏன்னா சிலரெல்லாம் மதுரையில் அவர் பிறந்தார் என்பார்கள். பிறந்தது என்னவோ அவருடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் தான். இதுதான் ஏன்னா அது நிறைய தொலைக்காட்சியில் கூட அவருடைய நேர்காணல்கள்லாம் வந்திருக்கிறது. நிறைய அந்த ஊருக்கெல்லாம் போய் பேசியிருக்காங்க. அதனால் இதுதான் அவருடைய பூர்வீகம். அவருடைய வளர்ப்பு அப்படியே போய் கொண்டிருந்த இளமை காலங்கள் மதுரையில் ஓடியது. 10ஆம் வகுப்பு முடித்து விட்டார். 10ஆம் வகுப்பு முடித்திருக்கிறார் என்று கருதுகிறேன். அந்த வகையில் அவர் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் அவருடைய அப்பா அரிசி ஆலை வைத்திருந்தார். வெறும் வறுமையிலிருந்து அரிசி ஆலையில் வேலை செய்து அரிசி ஆலையை பெற்றவர். எனவே அங்கு வேலை செய்கிற போது இவருடைய பொழுதுபோக்காக திரைப்படம் பார்ப்பது. ஒரு எம்ஜிஆர் ரசிகர். அதனால் எம்ஜிஆர் படங்களை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது, இதிலெல்லாம் தீவிரமாக இருந்திருக்கிறார். இதனால் ஒரு வெறி, இவர் திரைப்பட நடிகராக வேண்டும் என்று. கருத்த உருவம், இந்த கருப்போடு எப்படி ஒரு சினிமா நடிகர் ஆக முடியும் என்ற ஒரு கேள்வியும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து ஒரு தன்னம்பிக்கை அவரிடம் இருந்தது. சென்னை வந்து சேர்ந்தார். சென்னைக்கு வந்த பிறகு பல அவமானங்கள், கேவலமான வார்த்தைகள் இவையெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கே. பாலச்சந்திரன் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இமயம் அவர் வாய்ப்பு கொடுத்தது. அதனால் அவருக்கு வாய்ப்பு வந்து அவர் நடித்து கொண்டிருக்கார். ஆனால் இவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. சென்ற இடங்களெல்லாம் அவமானங்கள் தான். அதற்கு பிறகு மெல்ல போராடி அவர் இனிக்கும் இளமை என்ற ஒரு படத்தில் நடித்தார். பாருங்கள், இன்று நினைத்தாலும் இனிக்கிறது, தித்திக்கிறது இல்லையா? அவருடைய அந்த படம் அவ்வளவு சிறப்பான படம், இனிப்பாகவே தொடங்கிய திரை வாழ்க்கை. ஆனால் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்தார். பூந்தோட்ட காவல்காரன், ஊமை வெளிகள் மிகச்சிறந்த படம், அதெல்லாம் பெரிய வெற்றியை தந்தது. இப்படி சில படங்களை அவர் நடித்தார். நிறைய படங்கள், வெற்றி படங்கள், தூரத்து இடி முழக்கும் தோல்வியை தந்தது. இப்படி விடையும் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வோடு இருந்தார். இப்படி நிறைய படங்களில் அவர் நடித்தார். படங்கள்லாம் குறைவில்லை, அவ்வளவு சிறப்பான படங்கள். இதையெல்லாம் நடித்து ஒரு அதாவது கருப்பு உருவம் என்றாலும் எல்லோரையும் கவர்ந்தது அவருடைய படம். அதாவது காவல் அதிகாரியாக அதிகமான படங்களில் காவல்துறை சார்ந்து நடித்ததனால் கேப்டன் என்று அறியப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகர். அது மட்டுமல்ல, தென்னிந்திய திரைப்பட சங்கம் கடனில் மூழ்கிய காலம். அப்பொழுது திரைப்பட நடிகர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று, குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூரில் தான் குறிப்பாக ஒரு விழா ஏற்படுத்தி அங்கே பணம் திரட்டினார். பிஹெச் அப்துல் ஹமீது ஐயா அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை கூட தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அப்படி கடனை எல்லாம் அடைத்தார். திரையுலகத்தில் நிறைய பேருக்கு சோறு போட்டவர், நிறைய பேருக்கு வாழ்க்கையை தந்தவர். அப்படிப்பட்ட வல்லவர், வெளியில் தெரியாது, ஆனால் நிறைய உதவிகள் செய்தவர் விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட விஜயகாந்த் 100வது படம் கேப்டன் பிரபாகரன். அந்த படம் வெற்றிகரமாக ஓடியது, வெள்ளி விழாவை தாண்டி ஓடியது. அவ்வளவு சிறப்பாக அவரை கேப்டன் என்று அழைத்தோம். அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள், விஜயகாந்த் அவர்களும் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துக்கு அருகில் செம்பேடு என்ற ஒரு கிராமத்தை சார்ந்தவர். கிராமத்து பெண்ணையை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அப்படி திருமணம் செய்து கொண்டவர். இவருடைய 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறது. இப்படி இவருடைய வாழ்க்கை சிறப்பாக போய்கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அவர் ஒரு கேப்டன் தொலைக்காட்சி என்று ஒன்று தொடங்கினார். அந்த கேப்டன் தொலைக்காட்சி சிறப்பாக ஓட தொடங்கியது. அதில் முதல் சீரியல் ஒன்று தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அந்த சீரியல் பாண்டவர்கள் என்ற ஒரு தொடர். அதற்கு அடியேன் தான் இன்பதாசன், நான் தான் அதற்கு பாடல் எழுதினேன். அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. அதுவும் அந்த பாடலை கேட்டுவிட்டுத்தான் விஜயகாந்த் அந்த தொடருக்கு அனுமதி கொடுத்தார் என்று ஒரு தகவலும் உண்டு. அது எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், என் போன்றவர்களுக்கு, குறிப்பாக ஒரு பார்வையற்றவர்கள் தமிழ்நாட்டில் முதல் ஒரு சீரியல் பாடல் எழுதுனது நான் தான். அதற்கு இசையமைத்து அந்த பாடலுக்கு இசையமைத்தது பாபுல்நாத் என்பவர். அவரும் பார்வையற்றவர். இருவரையும் அந்த சீரியலுக்கு பயன்படுத்தினார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் வந்து மறைந்த மனோரமா, இப்பொழுது இருக்கிற விஜய் யேசுதாஸுடைய பையன், அவரும் பாடியிருப்பார். அந்த தொடரில் நடித்த பெருமை மனோரமாவுக்கும் உண்டு.
சிறப்பாக ஓடியது. ஏறக்குறைய 100 எபிசோட் ஓடியது என்று நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு வரலாறு. எனக்கும் அவரோடு அந்த மனிதனால் வாய்ப்பு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் யாராலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட நடிகர் நமக்கு கிடைத்ததெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இவர் மீண்டும் 2005ஆம் ஆண்டு ஒரு கட்சியை தொடங்கினார், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று. அந்த கட்சியின் மூலமாக எதிர்க்கட்சி தலைவராக வரையிலும் வளர்ந்தார். இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு காலம் அனுமதித்திருந்தால் அரசியலில் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கும். அது காலத்தின் கோலம், ஒன்று செய்ய முடியாது. மனதில் படுவதை அப்படியே சொல்லக்கூடியவர் விஜயகாந்த் அவர்கள். மனதில் படுவதை அப்படியே சொல்லிவிடுவார். அதனால் எல்லோரையும் அரவணைத்து சென்ற மாபெரும் ஒரு கலைஞன், மாபெரும் தலைவன். தமிழ்நாடு அழுதது அவருடைய இறந்தபோது. அவர் கடைசி காலங்களில் கொஞ்சம் பேசுவதெல்லாம் அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தார். அப்புறம் சென்னை திரும்பினார். சென்னை திரும்பிய பிறகு அவருடைய உடல்நலம் ஒத்துழைக்கவில்லை. உடல்நலம் ஒத்துழைத்திருந்தால் இன்னும் உயரத்தை தாண்டி இருப்பது, உச்சத்தை தாண்டி போயிருப்பார். பொழுதும் உச்ச நட்சத்திரம்தான், அதில் எந்த மாற்றமில்லை. படங்கள், சொந்தமாக படம் தயாரித்தார். இப்படி பல்வேறு பரிமாண வளர்ச்சியை பெற்றவர் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம், அதில் எந்த மாற்றமில்லை. மிகப்பெரிய முன் உதாரணமாக இருந்தவர். இவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு இளைஞன் முன்னேற வேண்டுமென்றால் இவரை பின்பற்றினால் போதும், மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியும். இப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் நம்முடைய திரையுலகம் பெற்றிருக்கிறது. அவர் திரையுலகத்தோடு நின்றுவிடலை. சமூக பணி, அரசியல் எல்லாவற்றிலேயும் ஒரு முன்னோடியாக இருந்தவர் தான் மறைந்த விஜயகாந்த் ஐயா அவர்கள். அவருடைய இந்த பிறந்த நாளை அவருடைய இயக்கம் வறுமை ஒழிப்பு தினம் என்று கொண்டாடுகிறது. உண்மைதான், வறுமையில் போராடியவர். அதாவது இயற்கையாக ஒரு வீட்டில் வறுமை இல்லை, ஆனால் அவருடைய குடும்பம் தொடக்கத்தில் வறுமையில் தான் வாடி, வறுமையோடு தான் மதுரைக்கு அவர்கள் குடிவந்தார்கள். அவர் கொஞ்சம் எந்த வசதியும் இல்லாமல் நல்ல வசதியோடு தான் வாழ்ந்தார். அதில் மாற்றில்லை. அவருடைய உணவே நான்வெஜ்ஜெல்லாம் விரும்புவார். அப்படியெல்லாம் கொடுத்து வளர்த்தார்கள். ஆனால் சென்னையில் வறுமையை போராடினார். வறுமையில் போராடி தான் இந்த உயரத்துக்கு அவரால் வர முடிந்தது. அப்படிப்பட்ட நடிகரை நாம் நினைக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த நாள். அரசியல் மாண்பை, அதாவது அரசியல் நம்முடைய ஒவ்வொன்றும் பேசுகிற போது சொல்லுகிறேன், அரசியலை தாண்டி அவரை நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், அதுக்குள் நாம் போகக்கூடாது. ஆனால் அரசியலை தாண்டி எந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் அவரை வெறுக்க மாட்டார்கள். அதுதான் அவரிடம் இருக்கிறது. ராதா ரவி அவருடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்வார்கள். பாடா போடா என்று பேசிக்கொள்பவர்கள். அவரெல்லாம் அவ்வளவு சிறப்பாக பேசியவர்கள். ஒரு முறை சத்யராஜ் அவர்கள் ஒரு நேர்காணல் குறிப்பிட்ட போது ரொம்ப நகைச்சுவையாக குறிப்பிட்டார். நானும் விஜயகாந்த் அவர்களும் சென்னையில் நடந்து கொண்டிருந்தோம். ஆங்கிலத்தில் யாரோ இதை கேட்டபோது இவர்களால் பதில் சொல்ல முடியாமல் 2 பேரும் ஓட்டம் எடுத்ததாக சொன்னார்கள். நாங்கள் இருவரும் ஓடினோம் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் மிக மகிழ்ச்சியாக அந்த சின்ன வயதில் இளமையில் இருக்கிற அந்த துடிப்போடு இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். நல்ல விஜயகாந்தை யார் பேசினாலும் மிக நல்ல மனிதர் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கென்று கெட்ட ஒரு நிலையில் யாரும் பேசியதில்லை. அப்படிப்பட்ட நடிகர் பிறந்த நாள் இன்று.